தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொது நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தின் முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது கட்டாயம். சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்பது தமிழ் மொழி, தமிழர் பண்பாட்டுக்கு செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடு. மாநில பாடல் பாடப்படுவது குறித்து கடந்த ஜூலை 9 எழுதப்பட்ட மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கடிதத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் தீர்மானம். போன ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது பற்றி இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும், கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாவே இருக்கு. அதுக்கான அரசாணையும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்தாய் வாழ்த்து குறித்து முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிப்பு. கொண்டுவரப்பட்டிருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன், ஆதரிக்கிறேன். இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன். தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்று அமைகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனதார இந்த தீர்மானத்தை வரவேற்கிறது. இந்த தீர்மானத்தை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே ஆதரிக்கின்றோம். அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என 1970 நவம்பர் 23 வெளியிடப்பட்ட அரசாணை. 2021 டிசம்பர் 21 தமிழ்நாட்டின் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாகவும் அங்கீகாரம். ஆயிரத்தி 1891 பேராசிரியர் சுந்தரனாரால் இயற்றப்பட்ட மனோன்மணியம் கவிதை நாடகத்தில் இடம்பெற்ற பாயிரமான தமிழ் தெய்வ வணக்கம். 1057 பாடல் வரிகளில் 7 மட்டும் தொகுத்து தமிழ்தாய் பாடல் அமைப்பு. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி விவசாயிகள் போராட்டமே நடக்காத ஆட்சி என முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெருமிதம். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். திமுக ஆட்சியில்தான் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்திலும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியையும் தாவேகாவின் 3 மாத ஆட்சியையும் ஒப்பிடுவது நியாயமா என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. தேர்தல் அறிக்கையில் கூட விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி குறித்து வெளியிடாத கட்சி என்றும் சாடல். முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1, நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால்
200 தொகுதியில் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை உயர்த்துவது தொடர்பாக நீதியரசர் தலைமையில் புதிய குழு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. அப்பதான் இந்த வருஷம் தான் இருக்க போது. இன்று நாங்க அதை ரிவ்யூ பண்ண போறோம். அதற்கான ஒரு நீதியரசர் தலைமையில இன்னொரு கமிட்டியும் நம்ம போட போறோம். கண்டிப்பா. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தோல்வியை தவிர வேறு எதையும் அதிமுக சந்திக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீண்டும் குற்றச்சாட்டு. 47 தொகுதிகளின் வெற்றிக்கு இபிஎஸ் காரணம் என்றால் மற்ற தொகுதிகளில் செல்லா காசாகி விட்டாரா என்று ஆவேசம். அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல் எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியினுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிறார். வாதத்துக்கு கொண்டால் வைத்துக் கொள்ளலாம். அப்ப 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார். மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? திமுகவுடன் கூட்டு வைக்க தங்கள் தரப்புதான் கூறியதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது வடிகட்டிய பொய் என சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என இபிஎஸ் சொன்னபோது அதற்கு திருமாவளவனை நாம் ஆதரித்து முதலமைச்சர் ஆக்குவோம் என்று மட்டுமே கூறியதாக விளக்கம். திமுக ஆதரவோடு நீங்க முதலமைச்சராவது ஏற்றுக்கொள்கின்ற போது ஏன் திருமாவளவனை முதலமைச்சராக்கிவிட்டு நீங்கள் மீதி இருக்கிற 30 அமைச்சர்களையும் அண்ணா திமுக ஆக்குறது என்ன தவறு என்று சொன்னேன். நான் அதில் மறுக்கலையே. இன்னைக்கு சொல்றேன், நான் சொன்னேன். காவிரியில் நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய தமிழ்நாடு அரசின் மனு ஆகஸ்ட் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் உறுதி. காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 139வது கூட்டம் நாளை கூடுகிறது. ஜூன் ஜூலை மாதங்களில் திறக்க வேண்டிய எஞ்சியுள்ள 33 டிஎம்சி மற்றும் ஆகஸ்ட் மாதம் தர வேண்டிய 45 டிஎம்சி நீரை திறக்க உத்தரவிட தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் கோரிக்கை வைக்க திட்டம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரிப்பு. காலையில் 6500 கனஅடியாக இருந்த நிலையில் உயர்வு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5543 கனஅடியிலிருந்து 5311 கனஅடியாக சரிவு. நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி நீர் வெளியேற்றம். எல் நினோ தாக்கத்தால் இந்தியாவில் பருவமழை தீவிரம் இழந்து வருவதாக அதிர்ச்சி தகவல். மழைக்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்கும் முக்கிய ஆதாரமான வங்காள விரிகுடாவில் மேகமூட்டம் குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு. மத்திய பாஜக அரசு தொழிலாளர் விவசாய மக்கள் விரோதமாக செயல்படுவதாக கூறி மாநிலம் முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம். நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும். தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். அடக்குமுறை சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு விசில் அடித்தபடி வந்த தாவிக கவுன்சிலர்.
திமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த பின் வந்தவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு விசில் அடித்தபடி வந்த தாவேகா கவுன்சிலர் சஸ்பெண்ட். எச்சரிக்கையையும் மீறி கவுன்சிலர் அல்லா பிச்சை விசில் அடித்ததால் 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் உத்தரவு. வருகின்ற 9வது மாதம் 10வது மாதம் கூட்டத்துக்கு அவர் ஏதாவது என்று இது மூலமாக ஆந்திர அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகள் 2 மாதங்களாகியும் விடுவிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தத்தோடு ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம். பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். சேலம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கோட்டை மைதானத்தில் காத்திருப்பு போராட்டம். சென்னை கிண்டி அருகே இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் மகன் அமீன் சென்ற கார் விபத்தில் சிக்கிய அதிர்ச்சி. கால் டாக்ஸி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் சிறு காயங்களுடன் தப்பினர். புதுச்சேரி கடலூர் எல்லை அருகே 31 வயது இளைஞர் நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை. இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வெறிச்செயல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. 1 பவுன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 15 ரூபாய் விலை சரிந்த ஆபரண தங்கம் 1 கிராம் 13,950 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் 4வது நாளாக மாற்றமில்லை. 1 கிராம் 250 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை. டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதல் மற்றும் ராமர் கோயில் காணிக்கை திருட்டு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம்.